ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, மளிகை கடைக்காரரை எப்படியெல்லாம் ஏமாற்றுவாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து மளிகை கடை வச்சுருக்கோம், நம்மளை வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க. அதாவது கஸ்டமர் நம்மளை ஏமாத்துறது கிடையாது. சரிங்களா? இது வந்து வியாபார ரீதியில் நம்மளை எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கஸ்டமர் நம்மளை ஏமாத்துறதை உங்களுக்கு தனி வீடியோவாக பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து வியாபார ரீதியில் நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க, அது எப்படி ஏமாற்றுவாங்க, வியாபாரியே நம்மளை ஏமாத்துறாங்க அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சு குயிக்காக சொல்லி முடிக்க போகிறேன். சரிங்களா? புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னா, விலை ஏற்றம் இறக்கம். சரிங்களா? அதை வச்சு நம்மளை ஏமாற்றுவாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி ரேட்டில் முட்டை வந்து ஒரு தட்டு 172 ரூபா. சரிங்களா? இப்போ இன்றைக்கி முட்டை டெலிவரி பண்ணுறாங்க. சரிங்களா? 172 ரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு வந்து அவங்களுக்கு முட்டை லைன் வரப்போகுது. சரிங்களா? நாளைக்கு காலையில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ரேட்டு இப்போது லாரியில் வந்துட்டுருக்கு, என்ன ரேட்டில் வருது அப்படிமா. ஏன்னா ரேட்டு இறங்கிட்டு 165 ரூபா தான் ஒரு தட்டு அப்படின்னு. உடனே இவங்க 172 ரூபா தட்டு இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கொண்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. கடையாக நம்மள மாதிரி சின்ன கடை பெரிய கடை எல்லாத்துட்டையும் கொண்டு முட்டை ஆக்சுவலாக லைன் வந்தாலே நம்ம கடையில் வாங்கிட்டே தான் இருப்போம். சரிங்களா? கொண்டு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இப்போ அவர் வந்து 172 ரூபாய்க்கு வாங்கினதை 172 ரூபாய்க்கே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸில் வந்து விலை இறங்கும் போச்சில் இறங்கி தான் விற்கணும். இப்போ விலை ஏறிட்டுனா லைன் வர மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ 172 180 ஆகிட்டுனா ஒரு நாள் லைனை கட் பண்ணிட்டு அப்படியே கடையிலே வச்சுருவாங்க ஸ்டாக்கு. திரும்ப 180 முட்டை எல்லா கடையிலும் இறங்கிரும். சரிங்களா? அப்போ ஓவராலாக ஊர் ஃபுல்லாக 180 ரூபா ரேட் ஆன பிறகு அந்த பழைய முட்டையுமே கூட்டி விற்றுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றுவாங்க. இதை வந்து நீங்கள் அந்த முட்டை டெலிவரி பண்ணுறவரை நல்லா அப்சர்வ் பண்ணால் நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? விலை ஏற போது அதான் கொண்டு வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் பிஸ்னஸில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே ரைட். அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஆயில், கோல்டு வின்னரு, பாம் ஆயில், இது ரெண்டுமே கொஞ்சம் வாரம் ரேட்டு ஏறும் இறங்கும். சரிங்களா? அப்படியே நியூட்ரலாக இருக்கும். ஒரு 20 நாள் இருக்கும். திடீர்னு 10 ரூபா இறங்கிரும். சரிங்களா? பெட்டிக்கு 10 ரூபா இறங்கும், இல்லைனா லிட்டருக்கு 5 ரூபா அப்படி இறங்கிரும். அப்போ உங்கள்கிட்ட வந்து ஹோல்சேல் கடைக்காரரு உங்கள் பெட்டியோட தூக்கி முன்னாடி வச்சுருப்பார் கடையில். இப்போ என்ன வாங்கிட்டு போ, என்ன திடீர்னு ரேட்டு கூடுற மாதிரி இருக்குது, நிலவரம் சரியில்லை, என்ன வாங்கிட்டு போ அப்படிம்பார். இப்போ கொஞ்சம் பைசா இல்லை, அப்புறம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, எடுத்துகிட்டு போப்பா, வரும்போது துட்டுக்கூடியது என்ன விஷயம், என்ன பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே நீங்களும் ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ உங்கள்கிட்ட தந்து விட்டுருவார். சரிங்களா? இப்போ இவருக்கு என்ன ஆகிட்டுனா, வாங்கின ரேட்டில் நல்லா லாபத்தோடு விற்றுட்டார். இப்போ நம்மகிட்ட வந்து இது லாக் ஆயிரும். சரிங்களா? நாளைக்கு விலை குறைஞ்ச ஆயில் வந்துடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 லிட்டர் 50 ரூபாய்க்கு வந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், நம்மகிட்ட 60 ரூபா ஆயில தந்துருப்பாங்க. நம்ம வந்து 10 ரூபா நஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம கூட்டி விற்று கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சிமிலராக ஆயில் ஒன்று, முட்டை ஒன்று. அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னா, இது வந்து புதுசாக கடை வச்சுருக்கவங்கள ஏமாத்துகிற ஒரு கோஷ்டிகள் இருக்குது. அது எப்படின்னா, அவங்க கைனால் ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வச்சுருக்கேன். அந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி லட்டு, அந்த வேற இன்னும் நிறையா இருக்குது. இந்த சோன் பப்படி, இந்த தேங்காய் மிட்டாய், நல்ல எக்ஸாம்பிளாக எனக்கு சரியாக சொல்ல தெரியல, குலாப் ஜாமுன். ஓகே சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது 4 நாளில் கெட்டுரும். சரிங்களா? இந்த மாதிரி முறுக்கு ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். 4-5 நாளில் கைப்பட கெட்டுரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்து வச்சுக்காங்க சார், நான் ரிட்டன் வாரம் வருவேன், நான் ரிட்டன் எடுத்துக்கிடுவேன், அப்படி போகலாம் அப்படிம்பார். உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு ஒரு 15 நாள் கடை பக்கமே வர மாட்டாங்க. சரிங்களா? அப்படியே வேறு ரூட் போயிடுவாங்க. இப்படியே ஏமாத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் கடை வைக்க போகிறீங்கன்னா, இந்த மிட்டாய் ஐட்டங்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட வாங்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த கம்பெனி சாக்லேட் கெட்டு போக மாட்டேங்குது, இந்த கம்பெனி பால்கோ கெட்டு போக மாட்டேங்குன்னு ஊருக்கு ஒரு நல்லா பண்ணுற வியாபாரி இருப்பாங்க. சரிங்களா? அந்த பிராண்டை நீங்கள் வாங்கி, ஒரு கடலை மிட்டாயும் அப்படி தான், அந்த இதை நீங்கள் கரெக்டாக வாங்கி வைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து லாஸ்ட்டாக இருக்கவர் இவர் தான், பூண்டு. சரிங்களா? இவர் முக்கியமான ஆள். இன்றைக்கி கிலோ 200 ரூபாய்க்கு போயிட்டுருப்பார், நாளைக்கு 2 கிலோ 100 ரூபாய்க்கு வந்துடுவார். அதனால் பூண்டையும் வியாபாரிகள் வந்து நம்மகிட்ட தள்ளி விடுவாங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க, நல்ல பூண்டு நல்ல சரக்கு நாளைக்கு கிடைக்காது, வாங்குங்க எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. இல்லையே இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் பைசா கம்மியாக இருக்குது, எடுத்துகிட்டு போப்பா, நாளைக்கு பொருள் போயிட்டுனா அப்படிம்பாரு. உங்கள்கிட்ட தள்ளி விட்டுருவார். நீங்கள் கடையில் வாங்கி கொண்டு வச்சுருப்பீங்க, உங்கள் கடை முன்னாடியே டாடா ஏஸில் 3 கிலோ பூண்டு 100 ரூபா, 2 கிலோ பூண்டு 100 ரூபான்னு விற்றுட்டு போவாங்க. அதனால் பூண்டு வாங்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். பூண்டு உடனே விலை இறங்கக்கூடிய பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கடை வைக்கும் போச்சில், இன்வெஸ்ட் பண்ணும் போச்சிலையும் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக செலுத்துங்க. இந்த மாதிரி மல்டிப்ளாக நீங்கள் எதனாலும் யோசிச்சுக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.